The angle of elevation of the top of the cell phone tower. அதாவது செல்ஃபோன் டவருடைய டாப்பை பார்க்குறாங்க. எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த ஹை அப்பார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி. அப்பார்ட்மெண்ட்டுடைய ஃபுட்டிலிருந்து செல்ஃபோன் டவருடைய டாப்பை பார்க்குறாங்க. இப்போ கீழேருந்து மேலே பார்க்குற ஆங்கிள் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லுவோமா. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிரவுண்ட் லெவல் வரைஞ்சிக்கலாம். இதில் அப்பார்ட்மெண்ட் தான் சின்னதாக இருக்கும், செல்ஃபோன் டவர் வந்து பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய ஃபுட்லேருந்து இந்த டவருடைய டாப்பை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 60 டிகிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ஆஃப் த டவர்னால் இங்கே. ஓகே, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா மேலேருந்து கீழே பார்க்குற ஆங்கிள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரம் த எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தானே டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். ஸோ இங்கேருந்து இந்த செல்ஃபோன் டவருடைய ஃபுட்டை பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஐ சைட்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். அப்போ ஆங்கிள் வந்து இங்கே போடுவோம். இங்கே 30 டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா இது பேரலல் லைனாக இருக்கும் போது இசட் ஷேப்பில் நமக்கு இங்கே 30 டிகிரி கிடைக்கும். இஃப் த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 50 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்பார்ட்மெண்ட். இதோடைய ஹைட் வந்து 50 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் அக்கார்டிங் டு த ரேடியேஷன்ஸ் கண்ட்ரோல் நார்ம்ஸ். த மினிமம் ஹைட் ஆஃப் எ செல்ஃபோன் டவர் ஷுட் பி 120 மீட்டர். அதாவது இந்த செல்ஃபோன் டவருடைய ஹைட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த செல்ஃபோன் டவருக்கு வந்து சில விதிகள் இருக்கும். அதோடைய ரேடியேஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸ் படி மினிமமாக அதோடைய ஹைட் வந்து 120 மீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் இவ்வளோ இருக்கணும், இதுக்கு மேலேயோ இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் இஃப் த ஹைட் ஆஃப் த அபவ் மென்ஷன் செல்ஃபோன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வரும் இல்லையா, அந்த ஹைட் வந்து 120 மீட்டருக்கு மேலே வருதா இல்லை கீழே வருதா, அது வந்து அந்த ரேடியேஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸை வந்து மீட் பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது மீட் பண்ணணும்னா 120க்கு மேலே வந்தால் தான் அது வந்து ரேடியேஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸை மீட் பண்ணும். ஏன்னா மினிமமும் 120 மீட்டர் இருக்கணும். அப்போ அதுக்கு மேலேயும் வந்தால் தான் இது வந்து ரேடியேஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸை மீட் பண்ணும். அதுக்கு பிலோ வந்துச்சுன்னா அது வந்து மீட் பண்ணாது. ஓகே, இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஏ பி சி டி ஈன்னு நேம் கொடுத்துக்கலாம். இது 50 இருந்தால் இதுவும் 50 மீட்டராக தான் இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதோடைய ஹைட்டு சிஇ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய் கண்டுபிடிச்சிட்டு அது கூட 50 ஆட் பண்ணிட்டா இந்த செல்ஃபோன் டவருடைய ஹைட் கிடைக்கும். இது வந்து 120 மீட்டர் விட அதிகமாக வருதா கம்மியாக வருதா அது நாம்ஸை மீட் பண்ணுதா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெண்டாக வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து பெரிய ஆங்கிள் இருக்கிறது பார்த்திங்கன்னா 60 டிகிரி. ஸோ ட்ரையாங்கிள் 60 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிசிஇ அப்படின்ற ட்ரையாங்கிள். இன்னொன்று பார்த்திங்கன்னா 30 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள்னா ஏபிசி ட்ரையாங்கிள். ஓகே, இதில் tan θ = 60 டிகிரி இருக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சிஇ இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட்டில் பிசி இருக்குது. சிஇ பை பிசி. ஸோ tan 60 டிகிரி = சிஇ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்தது தான் சிஇ, ஒய் ப்ளஸ் 50. ஸோ ஒய் ப்ளஸ் 50ன்னு எழுதிக்கிறேன். பிசி வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. tan 60னா நமக்கு √3ன்னு தெரியும். ஒய் ப்ளஸ் 50 பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இதிலேருந்து நம்ம எக்ஸுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் இங்கே அனுப்பிச்சிட்டு இது இங்கே அனுப்பிச்சிடலாம். அப்போ என்னாகும், எக்ஸ் = ஒய் ப்ளஸ் 50 பை √3ன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் பாருங்கள், இதில் 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் ஏபி இருக்குது, அட்ஜசன்ட்டில் பிசி இருக்குது. அப்போ ஏபி பை பிசின்னு கிடைக்கும். இப்போ tan θ பார்த்திங்கன்னா இங்கே 30 டிகிரி, ஏபி வந்து நமக்கு 50 இருக்குது, பிசி வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், tan 30னா 1/√3 = 50 பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டா நமக்கு எக்ஸுடைய வேல்யூ கிடைக்கும். 1 × x வந்து எக்ஸ்ன்னு வரும், 50 × √3 50√3ன்னு வரும். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஃப்ரம் 1 and 2ல இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸுடைய வேல்யூவாக இருக்கிறதுனால இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒய் ப்ளஸ் 50 பை √3 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 50√3க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் நான் கொண்டு போகிறேன். அப்போ ஒய் ப்ளஸ் 50 = 50 × √3 வந்து 3 ஆகிடும். அப்போது ஒய் ப்ளஸ் 50 = 50 × 3 வந்து 150. இப்போ பாருங்கள், ஒய் ப்ளஸ் 50 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஇ, அதாவது ஹைட் ஆஃப் த டவர் தான் ஒய் ப்ளஸ் 50. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிடலாம், சிஇ அப்படின்ட்டு எழுதிடலாம். எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு 150 மீட்டர்னு கிடைக்கிது. இதுதான் ஹைட் ஆஃப் த டவர்.
நீங்கள் இதிலேருந்து ஒய் கண்டுபிடிச்சி இந்த ஒய் எடுத்துகிட்டு வந்து இந்த 50 கூட ஆட் பண்ணாலும் அதே 150 தான் கிடைக்கும். அதனால டேரெக்டாகவே ஒய் ப்ளஸ் 50க்கு நம்ம சிஇ அப்படின்னு போட்டுடலாம். நீங்கள் இதிலேருந்து ஒய் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன ஆகும், 150 மைனஸ் 50 100ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஒய்யையும் 50 ஆட் பண்ணால் திருப்பி 150. அதே திரும்ப போடுறதுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 50க்கு பதிலாக சிஇ அப்படின்னு போட்டுடலாம். நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 150 மீட்டர்னு கிடைக்கிது. இதுதான் ஹைட் ஆஃப் த டவர். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 150 மீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு வந்திருக்கிற இந்த 150 மீட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ரேடியேஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸை விட அதிகமாக வந்திருக்கு. அதாவது எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, நமக்கு 120 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ மினிமம் எவ்வளோ இருக்கணும், இதுக்கு மேலேயும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த ஹைட் ஆஃப் த டவர் வந்து ரேடியேஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸை வந்து மீட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். தேர்ஃபோர் கடைசி அப்படியே எழுதிக்கலாம்னா எஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. த ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் மீட்ஸ் தி ரேடியேஷன் நார்ம்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். 5th sum பாருங்க. The angles of elevation and the depression of the top and bottom of the lamppost from the top of a 60 meter high apartment. இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து லேம்ப் போஸ்டோடைய டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட் தான் சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கிரவுண்ட் லெவலில் எடுத்துக்கலாம். இது அப்பார்ட்மெண்ட், இது வந்து லேம்ப் போஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டோடைய ஹைட் வந்து 66 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லியிருக்காங்க. அது வந்து டாப் பார்த்தீங்கன்னா 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து லேம்ப் போஸ்டுடைய பாட்டமுக்கு 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்லேருந்து தான் பார்க்குறாங்க. டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த லேம்ப் போஸ்டுடைய டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டாப் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து பாட்டமை பார்க்குறாங்க. ஸோ இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு பேரலல் இருக்கும்போது இது Z ஷேப்பில் இருந்தால் இது நமக்கு 30 டிகிரியாக இருக்கும். ஓகே, இப்போ என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இந்த லேம்ப் போஸ்டோடைய ஹைட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாமா? இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இன்னு கொடுத்துக்கலாம். இது 66னா இதுவும் 66 மீட்டராக தான் இருக்கும். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். நம்ம இங்கே ஒய்னே எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சிஇ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில். செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், the difference between height of the lamp post and the apartment. இதோட ஹைட் கண்டுபிடிப்போம்ல, அதுலேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய ஹைட்டை வந்து சப் பண்ணணும். அதுதான் டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஹைட்லேருந்து இந்த ஹைட்டை சப் பண்ணிடணும். அதுதான் வந்து நமக்கு செகண்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா the distance between the lamp post and the apartment. ஸோ இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், அதாவது எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பெரிய ஆங்கிள் இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். 60 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஇ. ஸோ ஏடிஇ எடுத்துக்கலாம். இங்கே வந்து ட்ரையாங்கிள் 30 டிகிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசி. tan theta equal to 60க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஇ இருக்குது. ஸோ டிஇ பை ஏடி. அப்போ tan 60 டிகிரி ஈக்குவல் டு டிஇயை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம், ஏடியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். tan 60 அப்படின்னா √3ன்னு நமக்கு தெரியும், y/xன்னு வரும். இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த √3 டினாமினேட்டரில் வந்துடும், y/√3ன்னு கிடச்சிரும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே tan theta equal to 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா ஏபி இருக்குது, அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஏபி பார்த்தீங்கன்னா 66 இருக்குது, பிசி வந்து எக்ஸ் இருக்குது. அப்போ 66/xன்னு வரும். tan 30 டிகிரினா 1/√3, 66/xன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எக்ஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும், 66 × √3ன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே எக்ஸ் வேல்யூவாக இருக்கிறதுனால ஃப்ரம் 1 and 2லேருந்து இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லலாம். ரெண்டுமே எக்ஸுக்கு ஈக்குவல், அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் இல்லையா? அப்போ y/√3 ஈக்குவல் டு 66√3ன்னு நமக்கு கிடைக்கும். இதிலேருந்து ஒய் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 66 × √3 என்னாகும் 3 ஆகிடும். அப்போ y ஈக்குவல் டு 3 6 are 18 பேலன்ஸ் 1, 3 6 are 18, 18 + 1 9. அப்போ 198 மீட்டர்னு நமக்கு கிடைக்குது ஒய்யோடைய வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா சிஇ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒய் கூட இந்த 66 ஆட் பண்ணணும்.
ஸோ சிஇ ஈக்குவல் டு ஒய் கூட ஒய் வந்து 198, இது கூட 66 நம்ம ஆட் பண்ணால் தான் அந்த லேம்ப் போஸ்டோடைய ஹைட் கிடைக்கும். இப்போ 198 கூட 66 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 14 பேலன்ஸ் 1 10 16 பேலன்ஸ் 1 264 நமக்கு கிடைக்குது. இதுதான் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அதை எடுத்து எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் இஸ் 264 மீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அண்ட் த அப்பார்ட்மெண்ட். இப்போது ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ வந்திருக்குன்னா 264 கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு 66 கொடுத்துருக்காங்க. அப்போ 264 வந்து 66 மைனஸ் பண்ணிட்டோன்னா அதோடைய டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடச்சிரும். அப்படி எப்படி எழுதிக்கலாம்னா தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் height of the lamp post and the apartment is எவ்வளோ வந்திருக்கு நமக்கு லேம்ப் போஸ்டுடைய ஹைட் வந்து 264ன்னு கிடச்சிருக்கா. இதிலேருந்து அப்பார்ட்மெண்ட்டோடைய ஹைட் வந்து 66 மீட்டரா. இதிலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணால் இதே 198 தான் கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணால் தானே இது நமக்கு கிடச்சிது. அப்போ இதுதான் நமக்கு கிடைக்கும். அப்படியே எழுதிக்கலாம் 198 மீட்டர்னு எழுதிடலாம். தேர்ட் கொஷின் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் போஸ்ட் அண்ட் த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. அந்த எக்ஸோடைய வேல்யூ தான் நமக்கு ஆன்சர். ஆனால் நமக்கு இங்கே வந்து √3ன்னு வந்திருக்கு இல்லையா. அந்த √3க்கு வந்து நம்ம இங்கே இப்போ வேல்யூ போட போகிறோம் 1.732. ஸோ 66 கூட இந்த 1.732 மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு எக்ஸோடைய வேல்யூ கிடச்சிடும். தேர்ட் சப்டிவிஷன் போட்டு இதை எழுதிக்கோங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் போஸ்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 66√3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 66 போட்டு √3க்கு வந்து 1.732 போட்டுக்கலாம். இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1.732 கூட நம்ம 66 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 12 பேலன்ஸ் 1 80 19 பேலன்ஸ் 1 42 43 பேலன்ஸ் 4 1 6 ஆர் 6. அப்போ வந்து 10 ஆகிடும். இதே தான் நமக்கு கிடைக்க போகுது. அதையே நம்ம திரும்ப எழுதிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டோன்னா 11 பேலன்ஸ் 1 10 13 பேலன்ஸ் 1 4 1 1 3 நம்பர் 3 டாட் வைக்கணும் 1 2 3. ஸோ இங்கே டாட் வரும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 114.312. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 5 விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 114.31 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம்.